ஹலோ கிருஷ்ணகுமாரா, உங்க மனைவிக்கு ஆபத்து, உடனே கிளம்பி வாங்க என தமிழ்நாடு போலீஸ் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே மறுமுனையில் வந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்க கேரளா போலீஸ் பேசுறோம், கிருஷ்ணகுமார் எங்க துப்பாக்கியால சுடுபட்டு கிடக்கிறார் என்று சொல்ல தமிழ்நாடு போலீஸ் ஆதிர்ந்து போனது. காரணம், கிருஷ்ணகுமாரின் மனைவி சங்கீதாவும் துப்பாக்கியால் சுடுபட்டு கிடந்ததை அவரது கணவர் கிருஷ்ணகுமாருக்கு சொல்ல தொடர்பு கொண்ட போதுதான் இப்படி ஒரு தகவல் எதிர்முனையில் வந்துள்ளது. கணவன் மனைவி இருவருமே ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்ட தகவல் தமிழ்நாடு கேரளாவையே ஆதிர வைத்தது. என்ன நடந்தது? கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பட்டணம்புதூரில் வசித்தவர்கள் கிருஷ்ணகுமார், சங்கீதா தம்பதியர். 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். மலேசியாவில் வேலை பார்த்துள்ளார் கிருஷ்ணகுமார். அந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கு வந்தவர் தனது நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் திங்கட்கிழமை காலை வீட்டில் துப்பாக்கியால் சுடப்பட்டு கிடந்துள்ளார் சங்கீதா. ஆக்கம் பக்கத்தினர் பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். மாவட்ட போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். உடனடியாக சங்கீதாவின் கணவருக்கு தமிழக போலீசார் தொடர்பு கொண்டனர். அப்போதுதான் கேரள மாநிலம் பாலக்காடு அருகில் உள்ள தனது சொந்த ஊரான வடக்கஞ்சேரியில் உள்ள தோட்டத்து வீட்டில் கிருஷ்ணகுமாரும் துப்பாக்கியால் சுடப்பட்டு கிடந்த தகவல் கேரள போலீசாரிடம் இருந்து கிடைத்தது. இரு மாநில காவல்துறையும் விசாரித்த போதுதான் அதிர்ச்சி பின்னணி வெளிவர ஆரம்பித்தது. அதாவது திங்கட்கிழமை சுமார் 7:45 மணியளவில் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றுள்ளனர். அப்போது கிருஷ்ணகுமாருக்கும் சங்கீதாவுக்கும் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் திடீரென துப்பாக்கியை எடுத்து மனைவி சங்கீதாவை ஆக்ரோஷமாக சுட்டுள்ளார் கிருஷ்ணகுமார். இதனால் வீட்டிலேயே துடிதுடித்தபடி பரிதாபமாக சரிந்து விழுந்தார் சங்கீதா. உயிர் அடங்கும் வரை குரூரமாக பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணகுமார் ஒரு போர்வையை எடுத்து சங்கீதாவின் உடலில் போர்த்திவிட்டு எதுவுமே நடக்காதது போல் வீட்டை விட்டு கேஷுவலாக வெளியேறி இருக்கிறார். அங்கிருந்து அப்படியே தனது சொந்த ஊரான கேரள மாநிலம் வடக்கஞ்சேரிக்கு சென்றுள்ளார். பிறகு அதே துப்பாக்கியால் தன்னையும் சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. கிருஷ்ணகுமாரின் உடலை கேரள போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்த கருமத்தம்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் மற்றும் சூலூர் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை உள்ளிட்ட போலீசார் கோவை சூலூர் பகுதிக்கு வந்து சங்கீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 42 வயது மனைவி சங்கீதாவை 45 வயது கணவன் கிருஷ்ணகுமார் துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ளும் அளவுக்கு என்ன பிரச்சனை என காவல்துறை விசாரித்த போதுதான் அதன் பின்னணியும் வெளியாகியிருக்கிறது. அதாவது கிருஷ்ணகுமார் மலேசியாவில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது சங்கீதா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். இந்த நிலையில் சங்கீதா மீது கிருஷ்ணகுமாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தேகம்தான் கணவன் கிருஷ்ணகுமாரை கில்லராக மாற்றியுள்ளது. அடிக்கடி இருவருக்குள்ளும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்க திடீரென விவசாய வேலைக்காக வாங்கி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சங்கீதாவை சுட்டு கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இரண்டு பேரின் பிரச்சனையால்
2 குழந்தைகளின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விட்டார்களே என அவரது சொந்த பந்தங்கள் கதறி துடித்துக் கொண்டிருக்கின்றன. சந்தேக விவகாரத்தால் கணவன் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் தமிழக கேரள மாநிலத்தை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது.